அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதில் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் எதுக்கு, அது மூலமாக உருவாக்கக்கூடிய நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. பிகாஸ் ஆஃப் தி ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் நம்மளுக்கு மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டில் அப்ளை ஆகுது. டைம் வேரிங் ஃபீல்டு கரண்ட்னால நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் ஆகுது. ஓகேவா? Faraday's law, the induced EMF in any closed circuit is equal to the rate of change of magnetic flux linkage by that circuit. ஓகேவா? EMF எந்த ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா d/dt போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? லேம்டான்றது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். அதில் ஃப்ளக்ஸ் த்ரூ ஈச் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நெகட்டிவ் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டியூஸ்டு வோல்டேஜ் ஆக்ஷன் சச் வே டு அப்போஸ் தி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசிங் இட். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸ்டேஷ்னரி லூப் இன் டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா விஇஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு லைன் இன்டெக்ரல் ஆஃப் E dot dl is equal to minus d by dt surface integral of b dot ds. Maxwell equation for time varying field del cross E is equal to minus dou b by dou t. So very important, Maxwell's equation for time varying field del cross E is equal to minus dou b by dou t. Time varying electric field is not conservative, அதாவது not equal to 0. ஓகேவா? கன்சர்வேட்டிவாக இருக்காது. மூவிங் லூப் அண்ட் ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மோஷனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா E is equal to F/Q, that is equal to V cross B. இதில் Fmன்றது ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் மூவிங். ஓகேவா? ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜ். யூனிஃபார்ம் வெலாசிட்டி V. அடுத்து இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மோஷனல் EMF ஆர் ஃப்ளக்ஸ் கட்டிங் EMF. VEMF is equal to closed integral EM dot dl, that is equal to closed line integral of V cross B dot dl. ஓகேவா? மோஷனல் EMF இதுக்கு பேர். மோஷனல் EMF ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா இதுதான் V cross B dot dl. ஓகேவா? மூவிங் லூப் இன் டைம் வேரிங் ஃபீல்டு VEMF is equal to closed integral of E dot dl minus surface integral of dou V by dou t dot ds plus line integral of V cross B dot dl. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து எப்படி எழுதுறது, டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ பி பை டோ டி ப்ளஸ் டெல் கிராஸ் பி கிராஸ் பி. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி ஜேடி இஸ் ஈக்குவல் டு டோ டி பை டோ டி ஆர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? அடுத்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நிறைய மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மில் நம்ம எழுதலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபார்ம் அல்லது டிஃபரன்ஷியல் ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபார்ம். டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோவி. இது இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் இன்டெக்ரல் எடுத்துகிறோம். டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு ரோவி டிவி. ஓகேவா? அடுத்து டெல் டாட் பி, இதில் இந்த ஃபஸ்ட்டு இது சொன்னோம் பார்த்தீங்களா, டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு, இது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் காஸ் லா. ஓகேவா? ஸோ அடுத்து டெல் டாட் பி ஈக்குவல் டு 0 க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மோனோபோல். ஓகேவா? அடுத்து கன்சர்வேட்டிவ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னா டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு 0. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஃபார்மில் எழுதுவோம். டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு 0. இன்டெக்ரல் ஃபார்மில் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை கன்சர்வேட்டிவ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு லைன் இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து ஆம்பியர்ஸ் லா. ஃப்ரம் ஆம்பியர்ஸ் லா டிஃபரன்ஷியல் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது பாயிண்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர்ஸ் லா. ஸோ இதில் ஆம்பியர்ஸ் லா உள்ளது மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்காங்க டிஃபரன்ஷியல் ஃபார்மில். டெல் கிராஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு ஜே. இது இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதும்போது ஹச் டாட் டிஎல் லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஹச் டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஜே டாட் டிஎஸ். ஓகேவா? அடுத்து டைம் வேரிங் பொட்டன்ஷியல்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி, தட் இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் டோ ஏ பை டோ டி. ஓகேவா? லாரன்ஸ் கண்டிஷன் ஃபார் பொட்டன்ஷியல் del dot A ஈக்குவல் டு மைனஸ் மியூ எப்சிலன் டோ வி பை டோ டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரியிங் கண்டிஷன். காஸ் லாவில் டைம் வேரியிங் கண்டிஷன்ஸுக்கு ஃப்ரம் காஸ் லாவில் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இன்டெக்ரல் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del dot D is equal to rho v. இது இன்டெக்ரல் ஃபார்மில் d dot ds is equal to எப்போவுமே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூமாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ் டு வால்யூம் எழுதியிருக்கும். லைன் வந்து சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ d dot ds சர்ஃபேஸ் டு rho v dv வால்யூம். ஓகேவா? del dot b is equal to 0. சர்ஃபேஸ் இன்டெக்ரல் b dot ds equal to 0. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் சார்ஜ். ஸோ இதிலிருந்து நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரிங் ஃபீல்டுக்கு எழுதியிருக்கிறோம். ரெண்டு ஃபார்மெட்டில் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இன்டெக்ரல் ஃபார்ம். del cross E is equal to மைனஸ் டோ பி பை டோ டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதுகிறப்போ லைன் இன்டெக்ரல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E டாட் dl is equal to மைனஸ் டோ பை டோ டி பி டாட் ds. ஓகேவா? அடுத்து del cross H ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் டோ டி பை டோ டி. ஸோ இது ஆம்பியர் சர்க்யூட்டெலாம் வந்து எழுதியிருக்கோம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரியிங் கண்டிஷன்ஸுக்கு. இப்போ h டாட் dl is equal to லைன் இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dl is equal to சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஜே ப்ளஸ் டோ டி பை டோ டி ds. அடுத்து டைம் ஹார்மோனிக் ஃபீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் வேரிஸ் பீரியாடிக்கலி ஆல் சைனசாய்டலி வித் டைம். ஃபேஸ் ஆர் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஏ இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ஏஎஸ் இ பவர் ஜே ஒமேகா டி. டைம் ஹார்மோனிக் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். டைம் ஹார்மோனிக் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இது பாயிண்ட் ஃபார்ம்லையும் இன்டெக்ரல் ஃபார்ம்லையும் எப்படி எழுதலாம்? டைம் ஹார்மோனிக் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ பாயிண்ட் ஃபார்மில் del dot ds ஈக்குவல் டு ரோ வி எஸ். ஓகேவா? இது இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதுகிறப்போ as usual சர்ஃபேஸ் டு நம்மளுக்கு வால்யூம் d dot ds ஈக்குவல் டு ரோ வி dv. ஓகேவா? dv அது del dot b is equal to 0. b dot இன்டெக்ரல் ஆஃப் b dot ds is equal to 0. அடுத்து பார்த்தீங்கன்னா del cross E is equal to மைனஸ் ஜே ஒமேகா bs. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், மைனஸ் ஜே ஒமேகா. இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா E dot dl is equal to மைனஸ் ஜே ஒமேகா அப்படி எடுத்துருக்கோம். இன்டெக்ரல் b dot ds. ஓகேவா? del cross H is equal to ஜே ப்ளஸ் டோ பை டோ டிக்கு பதிலாக நம்ம ஜே ஒமேகா போடுறோம். ஓகேவா? ஸோ அங்கே டோ பை டோ டிக்கு பதிலாக ஜே ஒமேகா பின்னு தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஒமேகா ds h dot dl is equal to integral of js plus j omega ds for the bracket d dot ds. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ கண்டினியூஸாக அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.